டேய் தமிழா, மானங்கட்ட தமிழா, நீ இன்னும் அடிமை தான். தெலுங்கு பயலுக்கு நீ அடிமை தான். ஒரு தெலுங்கு பைய தான் உன்னை ஆள்றான். மேற்கொண்டு உன்னை சீன்ற மாதிரி உன்னோட உணர்வை கொஞ்சம் கூட மதிக்காம மே 18 லட்சக்கணக்கில் நம்ம சொந்தங்கள் கொத்து கொத்தா கொன்னு குவிக்கப்பட்ட நாள். அந்த நாள்ல ஒரு துக்க நாளா கூட நம்மளை அனுசரிக்காம அவன் பாட்டு போட்டு கலை நிகழ்ச்சி நடத்தி நான் கூத்தடிப்பேன் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கவனமா கேட்கணும். தமிழ்நாடு முழுக்க நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்றான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கன்னியாகுமரியில மட்டும்தான். திருநெல்வேலியிலயும் இதே மாதிரி ஒரு இசை கச்சேரிக்கு விஜய் ஆண்டனி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மே 17 கோயம்புத்தூர்ல, அதே மே 18 இதே மாதிரியான ஒரு இசை கச்சேரி இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான முயற்சி நடந்திருக்கு. அதை நாம் தமிழர் உறவுகள் தான் தடுத்து நிறுத்தி இருக்காங்க. பக்கத்து வீட்டுல எலவு விழுந்தா கூட நம்ம வீட்டில் பாட்டு போட மாட்டோம். வீட்டிலேயே சத்தம் போடுவாங்க, ஏய் பக்கத்து வீட்டில் கேதம், எல்லாரும் என்னென்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அறிவு கட்டத்தனமாக டிவி போட்டுக்கிட்டு இருக்கிற, பாட்டை சத்தமாக வச்சுக்கிட்டு இருக்க, சவுண்டை குறைன்னு அவ்வளோ கோவப்படுவாங்க. இது அடிப்படையான ஒரு உணர்வு. கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தால் கூட இந்த காரியத்தை பண்ணுவாங்களா? தமிழன் வாய்களையே சொல்லிக்கிறானே விசாலு, நான் சென்னையில் பிறந்தேன், நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், நான் தான் தமிழன் சொல்கிறானே. டேய், உன் தமிழர் உணர்வை உனக்கு மதிக்க தெரியுதாடா? இந்த கூத்தாடி பயல்கள்லாம் தமிழர் கொடுக்குற காற்றுல நல்லா கொளுத்து போய் இருந்துக்கிட்டு இன்னைக்கு தமிழனையும் தமிழ் உணர்வையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் நடந்து போச்சு, அவன் தெரியாமல் கூட வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு தெலுங்கு பையன், அதனால் அவனுக்கு தெரியாது மே 18 எவ்வளோ முக்கியமான நாள்னு அவனுக்கு தெரியாமல் வச்சுட்டானே வச்சுக்கிறோம். எல்லாருமே தொடர்பு கொண்டு சொல்கிறாங்கங்க. சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் கேட்டால் அவங்கள கேளுங்கங்கிறாங்க. அதில் போட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் அடித்தா எங்களுக்கு தெரியாது, மேலே இருக்கிற நிர்வாகத்திட்ட பேசுங்கிறாங்க. இப்படியே அலக்களிக்கிறாங்க. சரி, ஒரு கட்டத்தில் போய் நம்ம பேசி என்னதாங்க இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் வரக்கூடிய தகவல். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை விஷால் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேங்கிறாரு, அதே தேதியில் நான் நடத்தியே தீருவேன், அதெல்லாம் பிரச்சனை வராது, நம்ம நடத்துவோம், நான் பார்த்துக்கிறேன், நான் போலீஸ் ஃபோர்ஸ் கேட்டிருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கேன், வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வரக்கூடிய சினிமாக்காரங்களுக்கும் பாதுகாப்பை நான் தாரேன், நான் ஏற்பாடு பண்ணுறேன், அதனால் அதே தேதியில் நம்ம நடத்துவோம். நடிகர் நடிகைகள்லாம் அவங்களோட சினிமா ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு கால் சீட்டெல்லாம் விட்டுட்டு அந்த தேதியில் வரதா ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இது ஃபிக்ஸடு, அதெல்லாம் சும்மா கத்திட்டு இருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, நம்ம அதே தேதியில் நடத்துவோம்னு சொல்கிறானா. இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இந்த விவகாரத்தை எப்படி கையாளலாம் அப்படின்னு சீமான் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஜனநாயக முறைப்படி இதை அணுகலாம் அப்படித்தான் அவர் நினைக்கிறாரு. முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கிட்ட பேசி பாருங்கள், தேதியை மாற்றம் பண்ண சொல்லி. அது சரி வராட்டினா காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கான அனுமதியை ரத்து பண்ண சொல்லி கேட்டு பாருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அதுவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுறதுக்கான ஒரு முடிவுலையும் நாம் தமிழர் கட்சியினர் இருக்கிறாங்க. இந்த எந்த நடவடிக்கையுமே ஒத்து வரலை, எதுவுமே பயனளிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் களத்தில் இறங்கி போராடியாவது இதை தடுத்து நிறுத்துறதை தவிர வேறு வழி இல்லை. அந்த மனநிலையில் தான் நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொருத்தருமே தயாராக இருக்கிறாங்க, அண்ணனோட கட்டளைக்காக காத்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் மட்டுமல்ல, திருநெல்வேலியிலையும் நடக்குது, கோவையிலையும் நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இது உள்நோக்கம் சார்ந்ததாக தான் பார்க்கணும். மே 18 நினைவு கூறுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாம் நினைவு கூர்ந்தா தமிழர்கள் எப்படியெல்லாம் செத்தாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்த்து அந்த தமிழ் உணர்வை நம்ம பெறுவோம். அது தமிழர்களை ஏமாற்றி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தெலுங்கர்களுக்கு ஆப்பா அமையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தமிழை உணர்வே பெறக்கூடாது. அவனை அப்படியே சினிமா போதையிலேயே வச்சிரு, சாராய போதையில் வச்சிரு, சாதி மத போதையில் வச்சிரு. இதுதான் அவங்களோட திட்டமே. அதுக்கு தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறாங்க. மே 18 அப்படிங்கிறது கொத்து கொத்தா தமிழினம் கொன்று குவிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல, புதைக்கப்பட்ட இடத்துல இருந்தே நாங்கள் முளைத்து வருவோம் அப்படின்னு காட்டுற விதமாக மே 18 அன்று தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் மே 18 சீமான் அனுசரிக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் தன்னெழுச்சியாக மக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறத தடுக்கிறதுக்கும் மற்ற மக்களோட கவனம் அந்த பொதுக்கூட்டத்தை நோக்கி மே 18 பொதுக்கூட்டத்தை நோக்கி போகிறத தடுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தூய தமிழனா, மான தமிழனா இருக்கிற எவனாலுமே இதை தட்டி கேட்கலாம். அப்படி இருக்கிறப்ப மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிக்கா பஞ்சம்? எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. அத்தனை கட்சிகளும் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தமிழன் காலை நக்கிறதுக்கு வரீங்க. தமிழனை கொச்சப்படுத்துறதுக்காகவும் கேவலப்படுத்துறதுக்குனே அவன் இந்த இசை நிகழ்ச்சியை நடத்துவேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் கேட்காம உங்கள் வாயை எங்கே வச்சுருக்கிறீங்க?
கேரளா ஸ்டோரின்னு ஈழ போராளிகளை கொச்சைப்படுத்தி வந்த படத்தை நாம் என்ன பண்ணோன்னு மறந்துட்டான் போல். அதே மாதிரி இப்போ கூட வடநாட்டிலேருந்து ஜாட்டுங்கிற திரைப்படத்தை என்ன பண்ணோம், தேட்டர் விட்டே அடித்து ஓட விட்டோம், அதெல்லாம் மறந்துட்டான் போல். அதெல்லாம் தாண்டி ஐபிஎல் போட்டி நம்மளோட காவேரி உரிமை நீரை நம்ம கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட அந்த உணர்வை மதிக்காமல் ஐபிஎல் போட்டியில் சென்னையில் ஏற்பாடு பண்ண அந்த சமயத்தில் கூட உள்ளே போய் அதை தடுத்து நிறுத்தணும். டிக்கெட்டை எடுத்துட்டு உள்ளே போய் அரங்க உடச்சி தெரிக்க விட போகிறாங்க. அப்போ தெரியும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் யாருங்கிறது, தமிழ் உணர்வு என்ன அப்படிங்கிறது அப்போ தெரியும். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அப்படின்னு காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்களா இல்லையா? வாங்கியிருப்பாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு அது தெரியுமா தெரியாதா? மே 18 என்ன நாள்? அது தமிழர்களுக்கான துக்கம் நாள். அந்த நாளில் இப்படி இசை கச்சேரி நடத்துறதை அனுமதிக்கும். அதுவும் இசை கச்சேரி பேரை கேளுங்க, கோடையில் ஒரு ஜாலி. எப்படி ஒட்டுமொத்த தமிழனோட ஜோலியவும் முடிச்சனால இவனுக்கு ஜாலியாம். எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது? காவல்துறைக்குரிய அமைச்சராக இருக்கிறவர் யாரு? ஸ்டாலின் தானே காவல்துறை அமைச்சரவையை கையில் வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? இதுக்கு தான் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணுங்கிறது. சரி, இந்த விஷால் தான் அறிவுட்டத்தனமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறான்னா மற்ற நடிகைகளுக்கெல்லாம் எங்கே அறிவு போச்சு? அவங்களாம் எப்படி மனமோந்து இதில் கலந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பாருங்கள், நமிதா, பாண்டியராஜன், காயத்ரி ரகுராமு, தேவயானி மேனெல்லாம் நான் ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தேன். கேஎஸ் ரவிக்குமார், நடிகை கஸ்தூரி, அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி விஜயோட அப்பா எஸ்ஏசி, மதுரை முத்து, நடிகர் செந்தில், அப்புறம் இமான் அண்ணாச்சி, அப்புறம் இயக்குனர் பேரரசு, இவங்கெல்லாம் வராங்கன்னா அதில் அவங்களோட புகைப்படமே போட்டிருக்குது. இவங்க யாரும் ஒருத்தர் கூட தெரியாது. மே 18 அன்னைக்கு நம்ம இது பண்ணுறது சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரிய வேண்டாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அந்த தேதியில் நடத்தாதீங்க, தேதியை மாற்றி வைங்க தான் நம்ம சொல்கிறோம். அது கூட முடியாது அப்படின்னா எப்படி? கர்நாடகாவில் வெறும் தமிழ் பாட்டு போட்டதுக்காக, ஒரு இசை கச்சேரியில் தமிழ் பாட்டு போட்டதுக்காகவே ஒட்டுமொத்த அரங்கையும் அடிச்சு நொறுக்குனான் கன்னடன். ஆனா இங்க தமிழர் உணர்வையே மதிக்காம கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நல்ல அரசு, தமிழர்களுக்கான அரசு இங்கே நடக்குதுன்னா இந்த மே 18 அன்னைக்கு அரசாங்கமே துக்கம் அனுசரிக்கணும். அரசாங்கம் விடுமுறை, அரசு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கணும். இது யதார்த்தமான அந்த மே 18 தேர்ந்தெடுக்கல, திட்டம் போட்டு தான் மே 18 இன்னைக்கு வேணுங்கன்னே சீண்டணும், கொழுப்படுத்து போய் தான் அப்படி வச்சிருக்கான். ராஜபக்சே போய் பார்த்து பரிசு பரிமாற்றம் செஞ்சு அவன் போட்டதை தின்னுட்டு அவன் பேச்சு கேட்டு ஆடக்கூடிய கைக்குலிக தான் இவங்க. அதுல ஒன்னா தான் நம்ம இதை பார்க்கணும். நல்ல வேலை இப்ப நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு தலைவரா சீமான் இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களேடா. ஒரு வேளை இப்ப நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இல்லாட்டினா எந்த அளவுக்கு தமிழர்களை கேவலப்படுத்தி தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிருப்பாங்க. இந்த நிகழ்வு சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி வளாகத்தில் நடக்குதான். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அப்படின்ட்டு நம்மலாம் சொல்றோம். எப்படி அந்த கல்லூரி வளாகம், அந்த மேனேஜிங் போர்டு இந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. 2009 கொத்து கொத்தா இனத்தை அழிக்கும் போது மாநாட மயிலாட கலைஞர் ஏற்பாடுல, இப்போ 2025 இன்னைக்கு மே 18 அன்னைக்கு இவர் ஸ்டாலினோட அனுமதியோட விஷாலோட ஏற்பாடுல இந்த கூத்தடிக்கிற நிகழ்ச்சி. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடக்க போறதில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட் எடுக்காதீங்க யாரும். டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான், உங்க பணத்துக்கு நட்டம் தான். விஷால் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நடிகர் நடிகைகளுக்கு அவமானமே ஏற்படும். ஒழுங்கு மரியாதையா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனா தமிழன் உணர்வை மதிக்க கத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற அலும்புகளெல்லாம் வேடிக்கை பார்த்து நிற்கிறதுக்கு இன்னும் இழிச்சவாய தமிழர்களாக நாங்கள் இல்லை. இன உணர்வு பெற்ற தமிழர்களாக லட்சக்கணக்கில் எல்லாம் எழுந்து வாரோம். வாங்கி கெட்டிக்காதீங்க, உணர்ந்து செயல்படுங்க. இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தணும்னா ஒரு ஆளால் முடியாது. ஒரு ஆள் போய் அங்கே கொத்தி கூப்பாடு போட்டால் தேவையில்லாத பிரச்சனை, அடிதடி, வழக்கு இதுதான் வரும். ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒற்றுமையாக இருந்து போய் நின்னாதான் இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு சாலையில் ஒரே நபர் நடந்து போனால் அது விபத்து. ஒட்டுமொத்த கூட்டமே இறங்கி களத்தில் இறங்கினா போக்குவரத்து ரத்து. அதனால சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சிலர் கமெண்ட்ல சொல்றாங்க, டேய் இது அவங்களே மறந்துருப்பாங்கடா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நீங்க தான்டா இன்னும் போட்டு கிளறிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, இது வேற நாட்டில் நடந்த பிரச்சனை, அதுக்கு எதுக்கியா நாம நிறுத்தணும், நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.